அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் படைப்புகளில் மிக அற்புதமான படைப்பு மலக்குகள் ஆவார்கள். என்னதான் மனிதன் சிறந்த படைப்பாக இருந்தாலும் இறைவனுக்கு மாறு செய்யும் குணம் அவனிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் மலக்குமார்கள் இறைவனின் கட்டளையை அப்படியே பின்பற்றி நடப்பவர்கள். இறைவனுக்கு மாறு செய்யவே தெரியாதவர்கள். திருக்குர்ஆனில் இறைவன் இவர்களை பற்றி கூறும்போது தங்கள் இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என வர்ணிக்கின்றான். இவர்கள் இறைவனின் வேலை ஆட்கள். இந்த நல்லோர்கள் நமக்காக துஆ செய்தால் எப்படி இருக்கும்? மலக்குகள் நமக்காக துஆ செய்வது சாதாரண விஷயமா? அவர்களின் துஆவில் நாம் இடம்பெறுவது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஏனெனில் இறைவன் நமக்காக துஆ செய்யுமாறு கட்டளை இட்டால் மட்டுமே மலக்குகள் துஆ செய்வார்கள். தாமாக துஆ செய்ய மாட்டார்கள். மலக்குகளின் துஆவை பெறுவோர்கள். 1. தர்மம் செய்பவருக்காக ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகின்றனர். அவ்விருவரில் ஒருவர், அல்லாஹ்வே, தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளித்திடுவாயாக என்று கூறுவார்கள். மற்றொருவர், அல்லாஹ்வே, தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவார்கள். இது புகாரில இருக்கு. 2. தொழுத இடத்தில் அமருபவர். ஒருவர் தொழுது முடித்தவுடன் அதே இடத்திலேயே மறு தொழுகைக்காக காத்து கொண்டு இருந்தால் அவருக்காக வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். அப்போது வானவர்கள், இறைவா, இவருக்கு அருளை புரிவாயாக என்று துஆ செய்கிறார்கள். இது நூல் புகாரில இருக்கு. 3. பிறருக்காக துஆ செய்பவர். ஒருவர் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக துஆ செய்தால் அதற்கென நியமிக்கப்பட்ட வானவர், ஆமீன், இறைவா, இவரின் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, அதே போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என்று கூறுகிறார். நூல் முஸ்லிம். 4. தொழுகைக்கு முந்தி வருபவர். யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு முந்தி வந்து முதல் வரிசையில் இருப்பவர்களின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். மலக்குகள் இறைவனிடம் அவர்களுக்காக அருள் வேண்டுகிறார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல்கள் இப்னு மாஜா, அஹ்மது, நசாயி. இந்த அமல்களையெல்லாம் நாம் செய்யும்போது மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்தால் அதைவிட ஒரு பாக்கியம் என்ன இருக்கு? நம்மளோட துஆக்கள் சீக்கிரமாகவே கபூலாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.